வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ பவர் டிரான்சிஸ்டரை பெர்ஃபெக்டாக செக் பண்ணுறது எப்படி யூஸிங் அனலாக் மல்டிமீட்டர். இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க, இந்த இடத்துல டிரான்சிஸ்டர், இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, இது ஒரு டிரான்சிஸ்டர், இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, இது ஒரு மெட்டல் பேக்கேஜ், இது ஒரு மெட்டல் பேக்கேஜ் BU 208D. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா BU 208D அப்படின்னு போட்டிருக்கு டிரான்சிஸ்டர். இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். இதில் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கணும். இதில் என்ன போட்டிருக்கு உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா? சரி, அது 1427 D1427, ஓகேவா இருக்குது. ஸோ இது ரெண்டு டிரான்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், பேக் சைடில் வந்து ஒரு மெட்டல் பேக்கேஜ் இருக்கும் பின்னாடி, ஓகேவா? இது வந்து பிளாஸ்டிக் பேக்கேஜ். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம இதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், செக் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன இதில் டிஃப்ரெண்ட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டனுடைய கான்ஃபிகரேஷன் இதில் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? கலெக்டிவ் டு எமிட்டர் ஒரு டயோடு இருக்குது, பேஸ் டு எமிட்டர் ஒரு ரெசன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி டிரான்சிஸ்டரில் அப்படி கிடையாது, ஓகேங்களா? இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் வந்திருக்கு. இது ஐ சுவிட்சிங் டிரான்சிஸ்டர்ஸு. இது வந்து கலர் டிவியில், அது இல்லாமல் வேறு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில், இதில் எல்லா இடத்துலையும் இந்த டிரான்சிஸ்டர் வருது. இந்த PUD இல்லையா, 1426D, நிறைய டிரான்சிஸ்டர் வருது, ஓகேவா? இந்த டிரான்சிஸ்டரை செக் பண்ணணும் அப்படின்னா முதலோட இன்னர் கான்ஃபிகரேஷன் தெரியணும். இதுதான் இன்னர் கான்ஃபிகரேஷன். இதுக்கு தான் டேட்டா சீட் வேணுங்கிறது. ஒரு டேட்டா சீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டரோட ஷேப்பு, சைஸு, நம்பர், ஈக்குவலண்ட்டு, ஆல்ஃபா, கெயின் கேரக்டர், ஹீட் ரெசிஸ்டர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்கோ, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். பெரும்பாலும் எல்லா கலர் டிவி, SMEஸில், பவர் சப்ளையில் எல்லாத்துலேயும் வருது, ஓகே? இப்போது இந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது, ஓகேவா? அதனால தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ஒரு அனலாக் மீட்டர் இருந்தால் சம்வாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செக் பண்ணுறதுக்கு ஈஸி. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்பெட் எப்படி செக் பண்ணுறது, IGBT எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இப்போ பார்க்குற வீடியோ பார்த்துருக்க இன்னர் கான்ஃபிகரேஷன், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது எப்படி செக் பண்ணுறது, அப்போ இதுக்கு ஒரு எப்படி செக்கிங் மெத்தட்னு ஒன்று வேணும் இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு NPN எப்படி செக் பண்ணுறது டிரான்சிஸ்டரை, PNP டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது, அது எப்படி மெத்தடு 6 டைம்ஸ் செக் பண்ணணும், எந்தெந்த டெஸ்ட் ப்ராப்புக்கு என்னென்ன கொடுத்தா மீட்டரில் முள் எந்த மாதிரி நகரும், ஹை ரெசன்ஸா, லோ ரெசன்ஸா, 0 ரெசன்ஸா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அது ஒரு தடவை மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டிரான்சிஸ்டருக்குமே எப்படி செக் பண்ணுற அப்படிங்கிற சார்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இப்போது இந்த வீடியோவில், இது வரைக்கும் பார்த்துருக்க வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? இது உங்களுடைய சேனல், ஓகேவா? சர்வீஸ் எப்படி பண்ணணும், உங்களை சர்வீஸ் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு, ஓகேவா? மெமரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேங்களா? இப்போது இந்த டிரான்ஸ் எப்படி செக் பண்ணது பார்க்கலாம். சரி, இந்த டிரான்ஸை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ஒரு டேட்டா சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இதுதான் செக்கிங் ப்ரொசீஜர். இங்கே இருக்குது, என்ன இருக்குது? இந்த மாதிரி பேஸ் டு எமிட்டர் ஒரு ரெசன்ஸ் இருக்கும், தென் கலெக்டர் டு எமிட்டருக்கு ஒரு டயோடு உள்ளுக்குள்ளே இருக்கும், டேம்பர் டயோடு உள்ளுக்குள்ளே இருக்கும், ஓகே? இதில் எப்படி செக்கிங் மெத்தட் சொல்லி பாருங்கள். முள் இந்த மாதிரி இருந்தால் லோ ரெசன்ஸ், இது ஹை ரெசன்ஸ், இது லோ ரெசன்ஸ். இது வந்து இந்த மாதிரி இருந்தால் லோ ரெசன்ஸ் LR, இது அதேமாதிரி LR, இது LR, இது வந்து HR ஹை ரெசன்ஸ். 6 முறை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த டிரான்ஸ்டர் பெரும்பாலான மெக்கானிக் வந்து தடுமாறிடுறாங்க, செக் பண்ணுறதே இல்லை, கடையில் போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பராக செக் பண்ண தெரியாது. பெரும்பாலும் டிஜிட்டல் மீட்டர் வச்சுருப்பாங்க, நல்லது தான், தப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு அனலாக் மீட்டரில் செக் பண்ணால் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இப்போ மீட்டரில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன்.
மீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு மல்டிமீட்டரை செக் பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட் ப்ராப் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணால் முள் வந்து கடைசி வரைக்கும் இந்த 0 ரெசிஸ்டன்ஸ்க்கு வரணும். வருதா? வரல. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டன் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணி அந்த 0வுக்கு கொண்டுட்டு வரணும். வந்துருச்சா? கரெக்டாக வந்துருச்சு. அப்போ தான் எரர் இல்லாமல் இருக்கும், கடைசி வரைக்கும் வரணும். ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த அனலாக் மல்டிமீட்டர் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸும் ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோவும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருப்பாங்களாங்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கணும். இந்த மல்டிமீட்டரில் இன்ட்டு 1K ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1K ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு தென் டெஸ்ட் ப்ராப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 0 ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதான்னு வெரிஃபை பண்ணணும். ஒருவேளை காமிக்கலை அப்படின்னா இந்த பட்டன் இருக்குல்ல 0 ஓம் அட்ஜஸ்ட்க்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணணும். இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ செக் பண்ணலாம். இந்த டிரான்சிஸ்டரில் மெல்ல பொறுமையாக பார்த்துக்கலாம். இந்த டிரான்ஸில் எது கலெக்டர் பேஸ் எமிட்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து கலெக்டர், இது பேஸ், இது வந்து எமிட்டர். ஓகேவா? ஃபஸ்ட் லீடு வந்து என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டில் சொன்ன மாதிரி இது வந்து பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர். ஓகே, சரி, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கலெக்டர் எமிட்டர் செக் பண்ணலாமா? ஏன்னா கலெக்டர் எமிட்டரில் டயோடு இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஸ் டூ கலெக்டர் எமிட்டர் செக் பண்ணாலும் செக் பண்ணலாம், கலெக்டர் எமிட்டர் செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பவர் டிரான்சிஸ்டரை பெரும்பாலும் ஃபெயிலியர் எப்படி ஆகும்னா இந்த கலெக்டர் எமிட்டர் ஷார்ட் ஆயிரும். ஓகேவா? அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். சரி, இப்போ இதில் டயோடு இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த பவர் டிரான்சிஸ்டரில் என்ன ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும், அது பிஎன்பியாக இருந்தாலும் சரி என்பிஎன்னாக இருந்தாலும் கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். ஆனால் இதில் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து கலெக்டரில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பும் எமிட்டரில் பிளாக், அதாவது ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். வச்சு பார்த்தா முள் வந்து 3/4 வாசிக்கு நகரணும். நகர்ந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை கடைசி வரைக்கும் நகர்ந்துச்சுன்னா ஷார்ட். ஒருவேளை முள் நகரலைன்னா ஓப்பன். ஓகேவா? இப்போது கலெக்டர் எமிட்டரில் ரெட்டும் பிளாக் வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போ கலெக்டரில் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பும் எமிட்டரில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பும் வைக்கிறோம். வச்சு செக் பண்ணால் முள் நகரக்கூடாது, ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கணும். ஒருவேளை முள் கொஞ்சம் நகுந்தாவோ லீக்குன்னு அர்த்தம், இல்லை கடைசி வரைக்கும் போச்சு அப்படின்னு சொன்னால் 0 ஓம்ஸ் ஷார்ட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நீங்கள் என்ன நடத்துகிறத ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க. முடிஞ்சால் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் பழைய டிவி கிட்லேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம், மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதில் செக் பண்ணுங்கள். நிறைய மெக்கானிக் இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ண முடியாமல் தடுமாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த டிரான்சிஸ்டருக்குள்ளே கலெக்டிவ் டு எமிட்டர் ஒரு டயோடு இருக்கணும், பேஸ் டு எமிட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு தெரியாது. எப்பவும் போல் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் நினச்சிட்டு பண்ணுவாங்க, அப்படி இல்லை. ஓகேவா? அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் கலெக்டிவ் டு எமிட்டர், எமிட்டர் கலெக்டர். இன்னும் வேறு மாதிரி சொல்லணுன்னா இந்த கலெக்டிவ் டு எமிட்டர், எமிட்டர் டு கலெக்டர் ஒரு டயோடு மாதிரி காமிக்கணும். ஒரு பக்கம் ஹை ரெசிஸ்டன்ஸு, ஒரு பக்கம் என்ன காமிக்கணும், லோ ரெசிஸ்டன்ஸ் காமிச்சா போதும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கலெக்டரில் வந்து ரெட்டு டெஸ்ட் ப்ராப் பாருங்கள், நடு சென்டர் பாயிண்ட் வந்து கலெக்டர் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பு. தென் என்ன பண்ணியிருக்கேன், எமிட்டர் வைக்கிறேன். வச்சா என்ன ஆகணும், முள் வந்து 3/4 வாசிக்கு நகரணும். நகருதான்னு பார்க்கலாம். நகருது, 3/4 வாசிக்கு நகருது. இது ஓகே. ஒருவேளை 0 ரெசிஸ்டன்ஸ் காமிச்சா ஷார்ட்டு, முள் நகரலைன்னா ஓப்பன். அடுத்து என்ன பண்ணுறோம், பேஸில் பிளாக் டெஸ்க்டாப் வச்சுக்கிறோம். பேஸில் பிளாக் டெஸ்க்டாப் வச்சுட்டு கலெக்டரில் பிளாக் டெஸ்க்டாப் வச்சுட்டு எமிட்டரில் செக் பண்ணுறோம். முள் நகரக்கூடாது. நகர்ந்ததுன்னா லீக், ஃபுல்லாக போச்சுன்னா 0 ரெசிஸ்டன்ஸ் காமிச்சா ஷார்ட்டுன்னு அர்த்தம். மறுபடியும் கலெக்டரில் என்ன பண்ணியிருக்கோம், பிளாக் டெஸ்க்டாப்பும் எமிட்டரில் ரெட்டு வச்சு பார்க்குறோம். முள் நகரக்கூடாது.
அதேமாதிரி நகரில் டிரான்சிஸ்டர் ஓகே, கிட்டத்தட்ட ஓகே. தென் அதற்கு பிறகு இப்போ பேஸ் டு கலெக்டர், பேஸ் டு எமிட்டர் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பேஸில் வந்து என்ன பண்ணுறோம், பிளாக் டெஸ்க்டாப் வச்சுக்கலாம். பேஸில் பிளாக் டெஸ்க்டாப் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், கலெக்டர் எமிட்டர் தொட்டு பார்க்குறப்ப என்ன ஆகுனா, பேஸ் டு கலெக்டர் பார்க்கும் பொழுது லோ ரெசன்ஸ் காமிக்கணும். பேஸ் டு எமிட்டர் காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் லோ ரெசன்ஸ் அதுவும் காமிக்கும். இப்போ பார்க்கலாம். பேஸ் டு கலெக்டர் பாருங்கள் லோ ரெசன்ஸு, அதேமாரி பேஸ் டு எமிட்டர் அது லோ ரெசன்ஸ் காமிக்கும். ஏன்னா மீட்ரு 1K ரேஞ்சில் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ஷார்ட் மார்க் காமிக்க இல்லை, லோ ரெசன்ஸ். ஏன்னா இந்த ரெசன்ஸினுடைய வேல்யூ ரொம்ப கம்மி. கலெக்டிவ் டு எமிட்டர் வரக்கூடிய ரெசன்ஸுக்கும் இதுவும் கம்மி. ஓகேங்களா? தென் அடுத்து என்ன பண்ணலாம், பேஸில் என்ன பண்ணுறோம், பேஸில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சுட்டு, கலெக்டரை தொட்டு பார்த்தோம்னா முள் நகரக்கூடாது. முள் நகரில் தொட்டு பார்க்குறேன், முள் நகரில். எமிட்டில் பார்த்தா இது உள்ளே இன்டர்னல் ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசன்ஸ் காமிக்கும். ஓகே, காமிக்குதா? இந்த டிரான்சிஸ்டர் ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் ஓகே. ஸோ இந்த மாதிரி 6 முறை இந்த டிரான்சிஸ்டரை செக் பண்ணணும். 6 முறை செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிரான்சிஸ்டர் பெர்ஃபெக்டாக செக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டரை எடுத்துக்கங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதில் குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில் நிறைவான பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? இதில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். வயசு வரம்பு இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. பார்ட் டைம் ஃபுல் டைம் கிளாஸஸ் இருக்குது. மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.